ஆர்கே வாய்ஸ் நேயர்களே, குரு நாளான இன்று சித்தர் பெருமக்களையும் குரு மகான்களையும் தரிசனம் செய்வது நமக்கு அளவில்லா அருளை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இதோ இன்று நாம் மகான் பாம்பாட்டி சித்தரை தரிசனம் செய்கின்றோம். பாம்பாட்டி சித்தரினுடைய ஆலயம் மருதமலையிலே அமைந்திருக்கின்றது. மருதமலையின் ஆதி மூலஸ்தானத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வழியிலே நாம் படிகளை இறங்கி இந்த பாம்பாட்டி சித்தரை நாம் தரிசனம் செய்யலாம். நமது பாரத புண்ணிய தேசத்திலே எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் 18 சித்தர்கள் முதன்மைப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த 18 சித்தர்களில் ஒருவராகத்தான் இந்த பாம்பாட்டி சித்தர் விளங்குகின்றார். இவருடைய காலம் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகின்றது. இதோ இப்பொழுது நாம் மருதமலையிலே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தராக இருந்த காலத்திலே தவம் புரிந்த அவருடைய அந்த குகைக்குத்தான் செல்ல போகின்றோம். இதோ நீங்கள் தற்பொழுது பார்ப்பது அவருடைய குகை இருக்கக்கூடிய மருதமலையிலே அவருடைய தரிசனத்தை தான். இங்கே இருக்கக்கூடிய பாறைகளுக்கு நடுவில் இருந்த ஒரு சிறு குகையில்தான் பாம்பாட்டி சித்தர் தவம் புரிந்து பாம்பு ரூபத்திலே மருதமலையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய மருதாச்சலமான முருகனை தரிசனம் செய்து வந்தார். படிகள் இறங்கி வந்தால் இதோ இங்கே இந்த பாறைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய குகையிலே தன்னுடைய வாழ்நாளில் தவம் புரிந்த பாம்பாட்டி சித்தரினுடைய தரிசனத்தை நாம் இங்கே காண முடிகின்றது. இதோ இங்கே பாம்பு படம் எடுத்தது போல ஓர் பாறையே இங்கே நாம் காண முடிகின்றது. பாம்பாட்டி சித்தரின் ரூபமாக இதுவே இங்கே வணங்கப்படுவதாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே வருகின்றவர்களுக்கு அருள் புரியக்கூடிய பாம்பாட்டி சித்தராக இதோ பாம்பின் ரூபத்திலே இங்கே நமக்கு காட்சி தருகின்றார். அதோடு அவருக்கு இங்கே லிங்க ரூபமும் உடன் அவருடைய நாக தேவதைகளினுடைய சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. பாம்பாட்டி சித்தர் தாம் இருந்த காலத்திலே பாம்புகளை பிடித்து அதனுடைய விஷத்திற்காகவும் மருத்துவர்களிடம் விற்று வந்தவர். ஒரு காலத்திலே அவர் முன்னே எதிர்பட்ட ஒரு சித்தர், இந்த பாம்புகளை பிடித்து இவ்வாறு உன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றாயே, உனக்குள்ளும் ஒரு பாம்பு இருக்கிறது தெரியுமா உனக்கு என்று கேட்க, என்ன எனக்குள் பாம்பா என்று ஆச்சரியப்பட்டு தன்னுடைய குண்டலினி சக்தியை உணர்ந்து தவம் புரிந்து இதோ இந்த குகையில் இருந்தபடி தினசரி முருகப்பெருமானை தரிசனம் செய்து சித்தராக இன்றும் நமக்கு அருள்பாலிக்கின்றார்.